ஹாய் எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளூர் பண்டிகை. அதாவது 22 நாள் நடக்கவிருக்கும் உள்ளூர் பண்டிகையில் 12வது நாள் நடந்த அந்த திருவிழா, ஓகேங்களா, அந்த திருவீதி விழா. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி 12வது நாள், ஆக்சுவலாக 12ங்கும் போது ஓடிருச்சுங்க. 22 நாளில் 12 நாள் ஓடிருச்சு, பட்டப்பட்டன்னு ஓடிருச்சுங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. வந்தது தெரில, அதுக்குள்ள இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் முடிஞ்சிடும். சரிங்க, இந்த 12வது நாள் நடந்த சம்பவத்தை பாருங்க, நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன இதுன்னு தெரியுமா? என்னங்க பாத்தீங்களா? ஸோ 12வது நாள் சாமி ஊர்வலம் இப்படிதாங்க வந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஊர்வலத்தை அரேஞ்ச் பண்ணது, ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னா நடப்பு கமிட்டி. ஆமாங்க, நடப்பு கமிட்டி அப்படின்னா அந்த ஸ்ரீ மாரியம்மன் காளி அந்த கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவில்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், அந்த கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ், அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி, ஸோ இந்த 12வது நாள் ஊர்வலத்தை பாத்தீங்கன்னா அவங்க தான் தலைமையேற்று நடத்தினாங்க. ஆக்சுவலா இதுல என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மேல சத்தம் இருக்குல்ல, ஆக்சுவலா நான் வீட்டுல இருக்கிறப்போ சவுண்டு கேட்கும். ஒன்று நாதஸ்வரம் சவுண்டு கேட்கும், இல்லை மேளங்கள் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுகுடுன்னு போகணும். அந்த மாதிரி வீதிக்கு குடுகுடுன்னு போகணும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த சவுண்டு, இந்த மேல சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா வீட்டில். ஸோ அப்போ கேட்டதுலேருந்து நான் அந்த ஷூட்டை எடுத்து முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் கூட அந்த மேளத்தை அடிச்சே இருக்காங்க. ஸ்டாப் பண்ணவே இல்லை, ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ணல. அந்த மேளங்களை பொறுமையா கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இந்த சாமி ஊர்வலம் ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா கோவில்ல, அங்க இருந்து இந்த சாமியை மறுபடியும் இறக்க வைக்கிற வரைக்கும் இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் ஆகலைங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் ஆகல. அதுதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாம 3 விஷயத்த நோட் பண்ணுவோம். என்ன அது? ஆக்சுவலா சாமி ஊர்வலத்துல சாமிக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களா? ஓகே, மேளங்கள் வைத்திருக்காங்களா அப்படின்னா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மேளங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, மீடியமா டீசெண்டா இருந்துச்சு மேளங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, மேளங்கள் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாமி அலங்காரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பர்.
எப்பயுமே சாமின்னா அது அழகு தானே, அழகுக்கு அழகு சேர்த்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி அலங்காரமும். அதே போல சாமிக்கு பின்னாடி கிரவுட் இருந்துச்சா அப்படின்னா இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது சாமிக்கு பின்னாடி ஒன்று கமிட்டி மெம்பர்ஸோடைய ஃபேமிலிஸாக இருக்கணும், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன் யாராக வேணா இருக்கலாங்க. ஆனால் நல்ல ஒரு க்ரௌடு இருந்துச்சு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரௌடு இருந்துச்சு. ஸோ இந்த 12வது நாள் சாமி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா சூப்பர், நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஏற்படுத்துச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.